திமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்களுக்கும் இலவச பேருந்து பெண்கள் போல அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக நான் மாற்றிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? இது இது வந்து அவங்களோட வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிற இதுதான். அது வரவேற்கலாம். பட் இன்னும் ஆனால் அவர் வந்து இதுக்கு ஆட்சிக்கு வரணுன்னா இது பத்தாது. ஸோ அவர் நிறைய ஆல்ரெடி இதெல்லாம் ஆஃபர்ஸ் போயின்னு தான் இருக்குது. அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நல்லது தான். பட் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஏடிஎம்கேக்கு வந்து பிஜேபி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக்லாக் தான். ஸோ அவங்க என்ன கருத்து என்ன ஆஃபர் பண்ணாலும் பிஜேபி கூட இருந்தால் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து வர முடியாது. இதுக்கு முன்னாடி செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஏடிஎம்கே. ஸோ பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து எதிர்கட்சின்ற அந்தஸ்து கூட இழந்துட்டாங்க. ஸோ நான் பிஜேபியை அகெயின்ஸ்டாக பேசணும்னு நினச்சிக்காதீங்க. பட் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஒரு ஸ்டெப் மேலே வரணுன்னா கண்டிப்பாக வந்து பிஜேபி விட்டு விலகணும். ஆமாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டால் விலைவாசி எல்லாம் குறைச்சிருவேன், விலைவாசி குறைச்சிட்டா மக்கள்லாம் சரியான முறையில் வாங்குவாங்க, இது மாதிரி அடுத்து கரண்ட் பில்லாம் வந்து நான் இலவசமாக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது மாதிரி பண்ணும்போது கடன் தொகை தானே அதிகமாகும். அப்போ வந்து இவரோட ஆட்சி சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி இதெல்லாம் ஒன்றுத்தில் கம்மி பண்ணி ஒன்றுத்தில் வந்து எடுத்துடுவாங்க ப்ரோ அதெல்லாம். ஸோ இப்போ டிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ பஸ்ஸு பண்ணாங்கன்னா அவங்க பஸ்ஸு ஃபுல்லாக ஆடு போடுறாங்க. ஸோ அதில் சம்பாதிச்சிருவாங்க அவங்க. இப்போ ஒரு பஸ்ஸு விடாமல் எல்லா பஸ்ஸுலையும் ஆடு இருக்குது. ஸோ அதேமாரி தான் அவங்க ஒன்றுத்தில் கரண்ட்டு பில் என்ன கம்மி பண்ணாலும் அவங்க இதில் கம்மி பண்ணி இன்னொன்றுத்தில் எடுத்துருவாங்க. அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் அதெல்லாம். ஸோ அது ப்ளஸ்ஸு மைனஸ் அது எல்லாமே வந்து கரெக்ட் ஆகிடும். அது சலுகைகள் கொடுத்தாடா ஒரு இடத்துல கொடுத்தா இன்னொரு இடத்துல வந்து அவங்க எடுத்துருவாங்க எப்படியா இருந்தாலும். ஸோ இது வந்து அவங்களுக்கு கடனாலாம் மாறும்னு சொல்லிட்டுலாம் எதுவும் கிடையாது. ஓகே, எல்லாருமே இலவசம்னு கொடுக்கும்போது அதாவது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டோட கடன் வந்து அதிகமாக இருக்குது, இதை விட அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது உறுதியாயிருமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு சிலருக்கு பதட்டம் இருக்குது. அதை பற்றி இலவசமாக இப்போது என்னென்ன ப்ரோ கொடுத்துருக்காங்க இலவசமாக? நீங்கள் உங்களோட இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன இலவசமாக கொடுத்துருக்காங்கன்னு, நான் அதுக்கேற்ற மாரி சொல்கிறேன். இப்போ இலவசம்னா இப்போ ஃப்ரீ பஸ்ஸை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அது மாதிரி 1000 ரூபா மக்களுக்கு மாதம் வழங்குறது, இதுவெல்லாம் வந்து டிஎம்கே பண்ணிகிட்ருக்கு. அதாவது ஏடிஎம்கே என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 1000 ரூபா வழங்கின மகளிருக்கு வந்து 2000 ரூபா வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் விலைவாசியெல்லாம் கம்மி பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் பஸ்ஸுலேயும் வரி விதிக்க மாட்டீங்க, வீட்டு வரியும் அவங்க வேணான்றாங்க, இலவசம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அவங்க எதை வச்சு ஒரு கடன் தொகையை அந்த கடனை வந்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடன் தானே அதிகமாகும் ப்ரோ. இது அவங்க விலைவாசிலாம் கம்மி பண்ணல ப்ரோ. வேற வந்து அந்த பஸ்ஸில் ஆண்களும் வந்து இது பண்ணலாம், ஃப்ரீ பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. தவிர இப்போது நம்ம வாழ்வாதாரத்தில் யூஸ் பண்ணுற எந்த பொருளோட ரேட்டும் குறைக்கல. ஓகேவா? ஸோ இதில் எல்லாத்துலேயும் குறைச்சா வந்து லாஸ் ஆகும்னு சொல்லலாம், கடன் ஆகும்னு சொல்லலாம். பட் இதுலேயும் குறைக்கலாம் அவங்க. ஓகேவா? அவங்க வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்து அவங்க வந்து சலுகைகள் அது மாதிரி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தால் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் இதுமாரி பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த விலைவாசி குறைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கிடையாது தான். ஓகேவா? இந்தமாரி ஆல்ரெடி இருக்கிற சலுகைகளில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காருங்களே, அவர் வந்து மக்களுக்கு அவசர கோரிக்கை வச்சுருக்காரு, நான் இதெல்லாம் பண்ணுவேன். அதாவது என்னென்னா, ஆண்களுக்கு இலவச பேருந்து ஒன்று சொல்கிறேங்க. இப்போ எல்லாருமே வாக்குறுதி கொடுப்பானுங்க, செய்வாங்களா? இப்போ இதே ஸ்டாலின் சொன்னார், கேஸுக்கு 100 ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா, இப்போ கொடுத்தாரா? பெண்களுக்கு 1000 மாதம் வழங்குறாரு. அது கொடுத்துட்டா நீ சொன்னது இன்னதெல்லாம் மற்றதெல்லாம் எங்கே போகிறது? ஒன்று கொடுத்துட்டா சரியாக போச்சா?
சொல் பார்க்கலாம். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆண்களுக்கும் இலவச பேருந்து, பெண்களுக்கு மாதம் 2000லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து தேர்தல் அவ்வளோதான், ஓட்டு வாங்குற வரைக்கும். அப்புறம் செஞ்சால் இதை பார்த்துக்கணும், இல்லைனாலும் பார்த்துக்கணும். அவர் செய்வார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சராக இருந்தார். பொருளாதார நெருக்கடி என்னன்னு தெரியாதே சொல்லிடுவாங்க. அப்புறம் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்போம் போய் என்னையா சொன்னியே செய்யலைன்னு கேட்போம், கேட்க மாட்டோம். அதனால் எத்தேவன்னு சொல்லிட்டு போகிறாங்க விடு, அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நம்ம நாட்டோட கடன் வந்து அதிகமாக தான் இருக்குங்க, கொடுக்க முடியாதே, நம்ம கடன் வாங்கிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். கடன் வந்து இப்போ நம்ம அடைக்க நம்மளோட அதாவது நம்மள தான் மக்கள் பணம் தாங்க, நமக்கு தெரியுது. நம்ம போய் கேட்டுக்கிறோமா இது வரைக்கும்? ஏன் கடை வாங்குறேன் அண்ணன் சொல்லியிருப்பானா? எந்த கவர்மெண்ட்டாவது, எந்த கவர்மெண்ட்டும் கடை வாங்குறது சொல்கிறது கிடையாது, வரி போகிறதையும் சொல்கிறது இல்லை. எத்தேவன்னு செய்கிறாங்க, ரைட், அவ்வளோதான். சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி வந்து ஆண்களுக்கு இலவச பஸ் விட்டுறாரு, அது மாதிரிலாம் செல்லுபடியாகுதுன்றீங்க. அவர் வந்து கொடுப்பாரு, ஏன்னா கடன் அதிகமாக பின்ன வல்லவம் போக்குவரத்தில் அங்கே கஜானா எங்கே இருக்குது, அவங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாது இருக்குது. அது துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும், பணியாற்றுறவங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ பல்லவம் போக்குவரத்து நடக்கிறான்னா அதில் இப்போ மக்கள் இவ்வளோ இலவசமாக எவ்வளோ நஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரிலாம் வரக்கூடாது. இலவசம் வழங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், நம்ம தமிழ்நாடு பின்னால் போகக்கூடாது, முன்னாடி வரணும்னு தான் சொல்கிறான். இப்போ ஸ்டாலின் ஆண்டாலும் முன்னாடி போனோம், எடப்பாடி ஆண்டாலும் முன்னாடி போனோம், விஜய் ஆண்டாலும் முன்னாடி தான் போனோம், தவிர பின்னால் போகக்கூடாது, கடத்துக்கு போகக்கூடாது. நம்ம தமிழ்நாடு கடத்துக்கு போகக்கூடாது. எல்லாம் சிறந்த நாடோட தமிழ்நாடு தான் பெருசு, நல்ல நாடு. தமிழர்கள் புரியுதுங்களா? எல்லாத்தோட இன்றைக்கி பாருங்க, அம்மா உணவகம், அம்மா சாப்பாடு, கோயில் சாப்பாடு, என்ன எல்லாத்துக்கும் இன்றைக்கி வளமாக வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு மனிதன் சாப்பிட்றோன்னா தமிழ்நாடு தான். மிச்ச ஊருக்கு போங்க, ஒரு சாம்பாருக்கு 50 ரூபா என்னும், 25 ரூபா 30 ரூபா சாம்பார். வடநாட்டில் சப்பாத்தி வாங்கிட்டு தொட்டுக்கிறதுக்காக வேறு தனியாக காசு. வடநாடு போயிருக்கீங்களா? வடநாட்டெல்லாம் தனி சப்பாத்தி மட்டும் தான் கொடுப்போம், அது தொட்டுக்கிறது காசு வாங்கணும், குருமா அது இதுக்கெல்லாம். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, சாம்பாருக்கு காசு கிடையாது. அங்கே வடநாட்டு போனால் சாம்பார் காசு, இங்கே சாம்பார் காசெல்லாம் கிடையாது. அதுவும் சிறந்த ஊர் வந்து தமிழ்நாடு தான், கேரளா கூட கிடையாது. நீங்கள் இப்போ சிறந்த தமிழ்நாடுன்ற பேரே வந்து திமுக தான் எடுத்து கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. எடுத்து கொடுத்துறது அது கிடையாது. எடப்பாடி ஆட்சியிலேயும் அவர் இந்த கொரோனா டைமுக்கெல்லாம் நல்லா செஞ்சுருக்கார். அப்புறம் மு.க. ஸ்டாலினும் செஞ்சுருக்கார். அவரே நான் குறை சொல்கிறது கிடையாது, யாரையுமே எனக்கு பாவோட கிடையாது. ஏடா ஸ்டாலினும் நல்லா செஞ்சுருக்கான் மக்களுக்காக. வரவங்களாம் நல்லா தான் செய்யணும். எம்ஜிஆரும் செஞ்சுருக்கான், ஜெயலலிதாவும் செஞ்சுருக்கான், இல்லைன்னு சொல்லல. வேணா எம்ஜிஆரும் செஞ்சுருக்கான். ஆனால் தமிழ்நாடு சிறந்த நாடுன்னு சொல்கிறோம் நான்.